தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள். அபிராமியுடைய பேர் அருளாலே ஏற்கனவே நம்ம நெருப்பு ராசிகள்னு 3 ராசியை பற்றி பார்த்துருக்குறோம். இன்னைக்கு நீர் ராசிகள் அப்படின்னு 3 ராசியை பற்றி பார்க்க போகிறோம். நெருப்பு 3 ராசி முடிஞ்சிருச்சு, பார்க்காதவங்க போய் பாருங்கள். நீர் ராசிகள் எப்படி இருக்கணும், அவங்க எப்படிப்பட்ட குணம், யார் யார் எப்படி இருந்தால் அவங்களுக்கு இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நீர் ராசிகள் அப்படின்னா என்ன பலன், அதுக்குள்ளே போயிடும். அதாவது தண்ணி எல்லா சூழலுக்கும் தகுந்த மாதிரி மாறும். பார்த்துருக்கீங்களா? குண்டானில் வச்சாலும் தண்ணி இருக்கும், ஆற்றுல ஓடும் போதும் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். ஓடவும் தெரியும், உட்காரவும் தெரியும், எல்லாமே தெரியும். அதுக்கு எது சூழல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியவர்கள் தான் இந்த நீர் ராசிகள். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அகண்ட காவேரி இருக்கும், அப்போ தண்ணி இப்படியே பலபலன்னு வந்துட்டு இருக்கும். ஒரு இடத்துல குறுகி வரும், அப்பயும் தண்ணி போகும். லிமிட்டை மீறாது. சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு வடிவத்தை மாற்றிக்கொண்டே செல்லக்கூடியது நீர் ராசி. அதான தண்ணீர். அது மாதிரி வறண்டு இருக்கக்கூடிய பிரதேசங்களிலே, வறண்டு இருக்கக்கூடிய நாவிலே என்றும் நீர் இருந்து கொண்டே இருக்கும். அதனால தான் கல்லுக்குள் ஈரம் இருக்குன்னு சொன்னான். அதனால தான் அங்கே தவளை வாழும். பார்த்துருக்கீங்களா? ஒரு கல்லுக்குள்ளே ஈரம் இருக்கும். அதனால தான் கல் ஏன் விக்கிரகமாக வச்சான்னா அங்கே நீர் இருப்பதனால தான் விக்கிரகம். ஒரு கல்லையும் இப்படி உரசுனீங்கன்னா நெருப்பு வரும். ஒரு கல்லுக்குள்ளே ஈரம் இருக்கும், அந்த இடத்துல தேரை வாழும். பார்த்துருப்பீங்க, தேரை இருந்ததுன்னா ஈரம் இருந்தால் தான் தேரையால் இருக்க முடியும். அப்போ அங்குள்ள ஈரம் இருக்கும். அப்போ ஈரம் இருக்கக்கூடிய உள்ளம் கொண்டவர்கள் 3 ராசி அன்பர்கள். அப்படின்னா அவ்வளவு இரக்க குணம் சார் அந்த 3 பேருக்கும். அவ்வளவு இரக்க குணம். இரக்கத்திலே பிறந்தவர்கள், இரக்க குணம் கொண்டவர்கள், எந்த சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக்கி கொள்ளக்கூடியவர்கள், மற்றவர்கள் மனசு நோகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள், வந்த வம்பையும் விடாதவர்கள். சார் ஒதுங்கி போகிறோம், நீங்களும் ஒதுங்கி போகணும். சும்மா எங்கள்கிட்ட படம் காட்டினீங்க, நாங்களும் திரும்பி படம் காட்டுவோம். யாருப்பா அந்த 3 ராசி? கடகம், விருச்சகம், மீனம். இந்த 3 ராசிகளும் நீர் ராசிகள். இந்த நீர் ராசிகளுடைய குணமே என்னன்னா, ஒதுங்கி இருப்போம். எங்களுக்குன்னு மேடை வந்துருச்சுன்னா நாங்கள் மட்டும்தான் ஆடுவோம். நீங்கள் அந்த நேரத்தில் எங்களை எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது. நாங்கள் தான் ஏற்கனவே உங்களை தொந்தரவு பண்ணாமல் தானே இருந்தோம். நீங்கள் ஆடினீங்க, பாடினீங்க, நாங்கள் ஏதாவது கேட்டோமா? இல்லை, இப்போ நாங்கள் ஆட போகிறோம், நீங்கள் சும்மா இருக்கணும். இதுதான் இந்த 3 ராசியோட கொள்கை. தேவையில்லாமல் வம்பு வளர்க்க மாட்டோம். வம்பு வந்துட்டு வச்சு செய்யும். ஆனால் அதை விட இன்னொன்று, 3 ராசிகளும் ஞானம் பொருந்திய ராசிகள். அதீதமான ஞானம், தெய்வீக குணம், நாளைக்கு நடக்கிறத முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள். இந்த 3 ராசிக்காரர்கள்ட்ட சாபமே வாங்கக்கூடாது, பழிச்சிடும். ஆமாம், ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா விட்டேன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பழிச்சிடும். அது மாதிரி இந்த 3 ராசிகளும் சத்தியம் பண்ணக்கூடாது. சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த 3 ராசிகளும். சில பேர்லாம் சொல்லுவாங்க அடிக்கடி, சத்தியமாக நான் செய்ய மாட்டேன், சத்தியமாக இது பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா இந்த 3 ராசியாலையும் ஒரு விஷயத்தை சொன்னால் செய்ய முடியாது. இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. கெட்ட பழக்கம்னா என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். மற்றவனுக்கு பிடிக்காததை ஒருத்தன் செஞ்சானா அது பேர் கெட்ட பழக்கம். எல்லாருக்கும் பிடிக்கிறத ஒருத்தன் செஞ்சானா அது பேர் நல்ல பழக்கம். யாருக்கோ ஒருத்தவனுக்கு பிடிக்கல, இரிட்டேட் ஆகுதுங்க அவர் செஞ்சா அப்படின்னா அது கெட்ட பழக்கம். எல்லாருக்குமே பிடிப்பார் மாதிரி அவர் இருப்பாருங்க அப்படின்னா அது நல்ல பழக்கம், நல்ல மனுஷங்க அவர். அப்போ இந்த கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னா
அந்த கெட்ட பழக்கத்தை விட முடியல நம்மளால். நம்ம உடனே என்ன பண்ணுறோம், சத்தியமாக நான் இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்கிறோம். இது எல்லாருமே சொல்கிறது தான். ஆனால் இந்த சத்தியத்தை இவர்களால் காப்பாற்ற முடியாது இந்த 3 ராசிகளால். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே, இலகிய மனம் கொண்டவர்கள்னு சொன்னேன். இலகிய மனம் நீர் மாதிரி ஒரு இடத்துல இல்லாமல் எங்கே போகுது, யார் சாப்பிட்டாலும் அந்த தண்ணி அப்படி தான் இருக்கும். காவேரியில், தலைக்காவேரியில் தண்ணி இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும். பூம்புகாரில் வந்து கடக்கும் போதும் அந்த தண்ணி அப்படியே தான் இருக்கும். தண்ணியுடைய தன்மை மாறாது, வர வழி தான் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரே குணம் கொண்டவர்கள், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி இவர் ஒரே குணம் கொண்டவர்கள். இந்த கடகம், விருச்சகம், மீனராசிக்காரர்கள் இவங்க அடிக்கடி மனசெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஒன்று நினச்சிட்டா நினச்சது தான். எனக்கு இவரை பிடிச்சிருச்சிங்கன்னா இவரை பிடிச்சது தான். இந்த கொள்கை பிடிச்சிருச்சுன்னா இந்த கொள்கை தான். இது மாதிரி தான் நான் வாழ்வேன்னா அது மாதிரி தான் வாழ்வேன். அடிக்கடிலாம் மாற்றிக்க முடியாது. சன்னியாசியாக போகிறதுக்கும் நான் தயார். சம்சாரியாக தான் இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. போல்டாக பேசக்கூடியவர்கள், கலைத்துறையிலே ஆர்வம் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள், அனுபவ ஞானம், ஞான மார்க்கம் கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தனக்கு கிடைச்ச வித்தையை மற்றவனுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். எந்த சுச்சுவேஷன் சர்வராகவும் இருப்பேன், ஓனராகவும் இருப்பேன். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரில் இருப்பேன். நான் வந்து இப்படி தான் இருக்கணும்னு நான் அந்த இடத்துக்குள்ளே போக மாட்டேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லாத இருக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். ஸோ வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இந்த 3 ராசியும் நீர் ராசியாக இருக்கிறதுனால உண்மையிலேயே சொல்லப்போனால் நம்ப மாட்டீங்க, இந்த 3 ராசிக்காரர்களோடு நம்ம பழகினாலே பாவங்கள் விலகிடும். மன்னிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். ஆனால் அதே இந்த 3 ராசிக்காரர்களை நம்ம ஏதாவது சோதிக்க நினச்சோம்னா எதையுமே பழச மறக்காதவர்களும் இந்த 3 ராசிக்காரர்கள். பழசையும் மறக்க தெரியாது. நாம் என்ன பண்ணாலும் அதை அப்படியே ஞாபகம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெறுத்துட்டாங்கன்னு சொன்னால் சேர்க்கவே முடியாது. வெறுத்தாச்சு அப்படின்னா சேர்க்கவே வாய்ப்பு கிடையாது. சும்மா சேருவாங்க, ஆனால் வெறுத்தது தான். அந்த பழைய சொல்லுவாங்க இல்லைங்களா, உடஞ்ச கிளாஸை ஒட்ட வைக்க முடியாது, அப்படியே ஏதாவது வந்து இந்த கம்மெல்லாம் போட்டு ஒட்டினாலும் உடஞ்ச அந்த வரும்பு தெரியும். ஏன்னா சொல்லு பொறுக்காதவர்கள்னு சொல்லுவாங்க இந்த கடகராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள். சொல்லு பொறுக்காதவர்கள். ஆனால் இவங்க நிறைய பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கணும். என்னங்க நான் சொல்கிறது ரைட்டு தானே? என்ன வார்த்தை வருதுன்னு தெரியாதுல்ல. ஆனால் அதே சொல்லு திருப்பி ரிட்டர்னில் பொறுக்க முடியாது. ஆனால் இதில் என்ன ஒரு ப்ளஸ்னா, எதிராளி பேசுனாதான் இவர்கள் பேசுவார்கள். தானாக இவங்களோட உடனே பேச மாட்டாங்க. இந்த உலகத்தில் அகிம்சையை கொண்டு வந்தவர்கள், கற்றுக்கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்கள். ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்கள் ஹிம்சை பண்ணினாங்கன்னா அதே ஹிம்சையை மீண்டும் அதே வழியில் தாக்கக்கூடியவர்களும் இவர்கள். இப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு நீர்நிலைகள், ஆகாய பூமிகள் எப்படி அமையுதோ, நீர்நிலைகள் இருந்த இடத்துல இவங்க இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் ரொம்ப பிடிக்கும். நம்மளை வந்து ஃபோட்டோவில் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க, நம்மளை மற்றவங்க பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஒளிப்பதிவிலே ஆர்வம் உள்ளவர்கள், கலைத்துறையிலே ஆர்வம் உள்ளவர்கள், அரசியலிலே ஆர்வம் உள்ளவர்கள், அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பவர்கள். கௌரவம் குறைஞ்சதுன்னா அந்த இடத்துலே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பழக்கமே தேவையில்லைன்ட்டு பழக்கத்தை ஒடிச்சிடுவாங்க. கௌரவத்திற்காக போராடக்கூடியவர்கள். ஆனால் சில விஷயங்களை செஞ்சுட்டு ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவசரப்பட்டு நம்பிடுவாங்க, நம்பி ஏமாந்துடுவாங்க. ஏமாந்துட்டு ஏண்டா இப்படி இருக்குதுன்னு ரொம்ப டெய்லி வருத்தப்படக்கூடியவர்களும் இந்த கடகம், விருச்சகம், மீனராசிக்காரர். அப்போ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு பிறகு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்,
ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சிட்டு செய்யணும். அதனால தான் நான் இவ்வளோதும் தெளிவுபடுத்துகிறேன். இந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும். ஜலதோஷம் அடிக்கடி பிடிக்கும், இஎன்டி ப்ராப்ளம் ஏற்படும். கடகம், விருச்சகம், மீனராசிக்காரர்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம் கண்டிப்பாக ஏற்படும். நாக்கு, மூக்கு, வாய், தொண்டை, காது இந்த இடங்களில் ப்ராப்ளம் ஏற்படும். ரொம்ப கவனமாக வச்சுங்க. அடிக்கடி இந்த விஷயங்களில் எங்கேயோ உங்கள் லைஃப்பில் இதாகும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, நீர் சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் இவங்களுக்கு சகாயத்தை கொடுக்கும். சந்திரன் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார் எங்கே? கடகத்தில். அதனால் ஒரே திடமான முடிவுக்குள்ளே வாங்க. ரொம்ப கஷ்டம் நான் சொல்கிறது, ஆனால் வராது. ஒரே திடமான முடிவுனா இன்றைக்கி இந்த ஊருக்கு போகணுன்னா போகணும். நான் இவங்களை யோசிக்கிறேன்னா அதை தான் யோசிக்கணும். காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று முடிவு பண்ணக்கூடாது. ஒரே திடமாக இருந்தால் ஜெயிச்சு விடுவீங்க. இன்னொன்று, கடகத்தில் பிறந்தவர்கள் எது நினச்சாலும் நடக்கும். அந்த ஆற்றல் உண்டு. அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. நம்ம நினச்சா நடக்குமா? ஆமாம் நடக்கும். அதை ஆற்றல் வைங்க. அதுதான் உண்மை. அதேமாதிரி முத்து ஆபரணங்கள், சின்னதாக ஒரு முத்து அவசியமாக, லேடிஸாக இருந்தால் கொலுசில் கூட வச்சுக்கலாம், செயின் ஒன்று போட்டுக்கலாம். ஆபரணம் கோல்டில் முத்து சேர்த்துருங்க, ஒரு மோதிரம் போட்டுக்கலாம். உண்மையிலேயே பெஸ்ட்டாக இருப்பீங்க. யானை முடி மோதிரம் அவசியமாக கடகராசி போடுங்க. சின்ன சின்ன 5 முக ருத்ராட்ச மாலை போட்டுக்குங்க, நிச்சயமாக யோகம் ஏற்படும். ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்க கடகராசி, நிறைய லாபம் ஏற்படும். அது மாதிரி பார்த்திங்கன்னா அலட்சியம் நிறைய இருக்கும் கடகத்துக்கிட்ட. லட்சியம் இருக்கிறவங்கள்ட்ட அலட்சியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு காட் கிரேஸ் இருக்கிறதுனால அலட்சியமாக இருந்தாலும் கடவுள் உங்களை என்ன பண்ணுவார்னா அந்த டக்குன்னு உங்களை இழுத்துன்னு போய் அந்த இடத்துல விட்டுருவார். அதனால் கடவுள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அவசியமாக உங்கள் வாழ்க்கையில் நீர் சம்பந்தப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யுங்கள். எங்கெல்லாம் கோவில் குளங்களில் இருக்கக்கூடிய கோயில், அதாவது குளம், ஆறு சம்பந்தப்பட்ட கோயில்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். ஸ்ரீரங்க ரங்கநாதரை போய் வழிபாடு பண்ணுங்க. காவேரி கரையில் இருக்கார் ரங்கநாத சுவாமியை வழிபாடு பண்ணுங்க. மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஒரு முறை திருவையாறு போயிட்டு வாங்க, தியாக பிரம்மம். அது மாதிரி ஏதாவது கலை சம்பந்தப்பட்ட ஆர்வம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதை எப்படியாவது வெளிக்கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்க கடகராசி அன்பர்களே. திருப்பதி சென்று பெருமாளை கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்க. திருப்பதி சென்று பெருமாளை வழிபாடு பண்ணுங்க, திருப்பங்கள் ஏற்படும். விருச்சக ராசி விநாயக பெருமான் வழிபாடு அதிகம் செய்யும். விநாயக பெருமான் வழிபாடு. சிவப்பு நிறம் அதிகமாக யூஸ் பண்ணுங்க, ரெட் கலர் இல்லைன்னா டார்க் கலர் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெய்வ பலம் இந்த விருச்சகத்திற்கு உண்டு. சித்தர்கள், சித்த புருஷர்கள், முருகப்பெருமான் இவங்களை வழிபாடு பண்ணுங்க. பழனிமலை கண்டிப்பாக போயிட்டு வரும். பழனி போயிட்டு வாங்க. யாராவது நல்ல வார்த்தை சொல்லக்கூடியவர்களோடு நண்பர்களாக இருங்க. நிச்சயமாக அதிகார தோரணைகள் உண்டு. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் அதிகார வரம்புகள், அதிகார யோகங்கள் உண்டு, அரசியல் யோகங்கள் உண்டு, ஞானம் உண்டு. விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சந்தோஷம் கிடைக்கும். அதனால் விளையாட்டுத் துறையில் ஆர்வப்படப்படும். அதே நேரத்தில் பவளக்கல், ஒரு சின்ன பவளக்கல்லாவது நீங்கள் உங்கள் கையில் இருக்கணும், மோதிர விரல். ஆனால் என் சகோதர சகோதரிகளுக்கு நான் திரும்பி சொல்கிறேன், யார் என்ன கல் போட்டாலும் நவரத்தனமும் சேர்த்து தான் போடணும். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு பட்டங்கள், பதவிகள் வந்து சேரும். ஒன்றுமே கிடைக்காம இருக்கும், திடீர்னு கிடைக்கும். சுகமாக சம்பாதிக்கலாம், சுகமாக சம்பாதிக்கலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் நீங்கள் தெரியணும்னு முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் அடைவீங்க. உங்கள் ஃப்ரேம்னு உங்களுக்குன்னு ஒதுக்குங்க, அதில் வெற்றி அடைவீங்க. மீனராசி
அதுமாரி விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான் வழிபாடு அவசியம் பண்ணணும், விநாயகர் வழிபாடு அவசியம் பண்ணணும், சிவ வழிபாடு அவசியம் பண்ணணும். அடுத்தது அவசியமாக மீனராசி. குப்பையில் கொட்டின ஒரு குண்டுமணி கூட விலை உயர்ந்த பொருளாக பார்க்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். எதையுமே அலட்சியமாக எதையுமே உதாசீனப்படுத்தக்கூடியவர்கள் கிடையாது. அதுதான் உங்கள் வெற்றி. சிலருடைய மனசில் நீங்கா இடம் பெற்றுவீங்க. அது மாதிரி தெய்வத்துடைய கருணை கடலும் உங்கள் முகப்பார்வையிலேயே இருக்கும். இதையெல்லாம் கண்டிப்பாக இறைவன் கொடுக்கிறார். கனக புஷ்பராக கல் கண்டிப்பாக போடுங்க. நவரத்தனமும் போடணும், ஒரு கையில் கனக புஷ்பராகம் போடுங்க. குரு வழிபாடு அவசியமாக பண்ணுங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சகல சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் மீனராசிக்கு. ஆக நீர் ராசிகளாக இருக்கக்கூடிய கடகம், விருச்சகம், மீனராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமை உயரும். ஒரு குடுவைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கிளாஸ் குடுவை, அதில் ஜலத்தை நிரப்பிங்க, தண்ணி ஃபுல்லாக்கிடுங்க. அதில் வாசனை பொருட்கள் ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இதெல்லாம் போடுங்க. நல்ல பியூர் வாட்டரில் இதை போட்டு உங்களுக்கு முன்னாடி சப்பளம் கொட்டி உட்காந்துங்க. ஒரு பாய் போட்டுட்டு சப்பளம் கொட்டி உட்காந்துங்க. போட்டுக்கிட்டு அந்த குடுவையை முன்னாடி வச்சுருங்க. அதாவது கிளாஸில் தான் இருக்கணும், தண்ணி இருக்கிறது தெரியணும். அதில் ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் போட்டிருக்கணும். தண்ணி ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி இருக்கணும்னா நம்ம கண்ணும் அந்த தண்ணியோட இடமும் கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு சப்பளம் கொட்டி உட்காந்துருக்கீங்கன்னா ஒரு டேபிள் ஒன்று போட்டுக்கணும். இப்படி உட்காந்துச்சு சப்பளம் கொட்டி, ஒரு டேபிள் இவ்வளோ தூரத்தில், இதுக்கு மேலே அந்த குடுவை இல்லைங்க, கீழேருந்தே பெரிய குடுவையே இருக்குன்னா வச்சுங்க, தப்பு இல்லை. எனக்கு தேவை கண்ணுக்கு முன்னாடி இந்த தண்ணி தெரியும். ஒரு பேப்பர் எடுத்துங்க, பேனா எடுத்துங்க, 10 பாயிண்ட் எடுத்துங்க. என்னென்ன, நான் வேலைக்கு போகணும், எனக்கு இந்த சம்பாத்தியம் வேணும், இந்த மனைவி கிடைக்கணும், இந்த மகன் கிடைக்கணும், இந்த மகள் கிடைக்கணும், நகை வரணும், ஆபரணம் வாங்கணும், வேலைக்கு என்ன வேணும், 10 கேள்விகள் தேவை. நம்ம தேவை 10 எழுதிங்க. எழுதி வச்சுக்கிட்டு கண்ணுக்கு முன்னாடி தண்ணியை பார்த்து சொல்லுங்கள், இந்த நீர் தான் வருண பகவான், வருண பகவானே எனக்கு இதையெல்லாம் நடக்கணும்னு 10 பாயிண்டி வாசி. அப்புறமா அடுத்தது 1, 2, 3ன்னு போடுங்க. என்னென்னா எது முதல்ல நடக்கணும், எது ரெண்டாவது நடக்கணும்னு. அதையும் அடுத்தது ஆர்டர் வைஸ் வாசிங்க. திங்கட்கிழமை கடகராசியில் பிறந்தவர்களும், செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை விருச்சக ராசியில் பிறந்தவர்களும், வியாழக்கிழமை அவசியம் மீனராசியில் பிறந்தவர்களும் இதை செய்யணும். எப்போ, அந்த ஹோரையில் செய்யணும். காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த ஹோரையில் தான் செய்யணும். அப்போ ஒரு சேர செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை 100% பலிக்கும். அது மாதிரி உங்கள் வீடுகளில் எல்லா இடங்கள்லையும் நீர் ராசியாக இருக்கக்கூடிய கடகம், விருச்சகம், மீனராசியிலே பிறந்தவர்கள் எல்லா இடங்களிலும் வாசன திரவியங்களை அதிகமாக யூஸ் பண்ணுங்க. தூங்கும் போது தலைமாட்டு படையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுங்க. அது மாதிரி இந்த 3 ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ஒரு புடி உப்பு எடுத்துங்க. உங்களை 3 தடவை இப்படி சுற்றும். அப்புறம் இப்படி ஒரு 3 தடவை சுற்றி ஒரு பக்கெட்டில் தண்ணி, அந்த தண்ணியில் போட்டுருங்க. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் கண்டிப்பாக போடணும். உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களையும் சுற்றலாம். முதல்ல உங்களை சுற்றிக்கணும். கடகம், விருச்சகம், மீனம் உங்களை சுற்றிக்கணும். அப்புறமா உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சுற்றிட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் நல்லா போட்டுடணும். நல்ல ஒரு புடி உப்பு போடுங்க. அப்படியே திருஷ்டியெல்லாம் கரைஞ்சி போயிடும். வீட்டு வாசலில் ஒரு கொட்டாங்குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு தட்டு எது வேணாலும் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பை வச்சு அதுக்கு மேலே பச்சை கற்பூரத்தை வச்சு கொளுத்தி உங்கள் வீட்டை ஒரு 3 சுற்றி, சுற்ற முடியாதுங்கன்னா வீட்டை சும்மா நிலப்படிக்கிட்ட சுற்றி வீட்டு வாசல் வச்சுட்டு உள்ளே வந்துடும். தட்டு போயிட போகுது. அதனால தான் தட்டுக்கு மேலே என்ன பண்ணணும், அந்த இலை மாதிரி வச்சுக்கணும். அது கீழே அப்படியே வச்சுட்டு வந்துட வேண்டியது. எந்த இலை வேணாலும் வச்சுக்கலாம். நமக்கு தேவை உப்பும் பச்சை கற்பூரமும் எரியணும்.
எப்போ உப்பு சுற்றி போட்ட பிறகு இதை செய்யணும். கண்டிப்பாக ஏவல் பில்லி சூனியம் திருஷ்டிகள் விலகும். வாழ்க்கையில் அடுத்தடுத்தது நல்ல சம்பவங்கள் நடக்கும், சந்தோஷங்கள் பெருகும். நமக்கு தொய்வுன்னு சொல்லுவாங்க, தடைப்பட்டிருக்குதுன்னு, அந்த தடைகள் விலகும். அது மட்டும் இல்லை, கடகராசியை பொறுத்த வரைக்கும் அம்பாள் ஸ்லோகம் அபிராமி அந்தாதியை படிங்க. 101 பதிகம் இருக்குது, படிங்க. அது வெள்ளிக்கிழமை படிங்க. கடகராசிக்காரர்கள் 3 ராசிக்காரர்களுமே படிக்கலாம், நீர் ராசிகள் எல்லாமே. அதில் கடகம் அவசியம் படிக்கணும். ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ட்ராவல் போகும்போது கவனமாக இருங்க. நிறைய பாட்டு ஹியரிங் பண்ணுங்கள், நிறைய காதில் மியூசிக் கேட்க ஆரம்பிங்க, ஜாலியாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். விருச்சக ராசிக்காரர்கள் யார் எது சொன்னாலும் கேளுங்க, அதை நடத்துங்க. ஆகாரம் நிறைய சாப்பிடுங்க. மத்தியானம் காலையில் வயிற்றுக்கு பட்னி போட்டுறாதீங்க. இது நிறைய தப்பு பண்ணுறது விருச்சக ராசி. சாப்பிடணும், இதுதான் வேணும்னு சொல்லக்கூடாது, எது கிடைச்சாலும் சாப்பிடணும், நல்லது சாப்பிடணும். அப்படி இந்த விருச்சக ராசிக்கு ரொம்ப யோகம். சின்னதாக ஒரு வேல் வாங்கி வச்சிங்க பைக்குள்ள, சின்னதாக ஒரு வேல், வெள்ளியில் வாங்கலாம், இல்லை சாதாரணமாக வாங்கலாம், பித்தளையில் கூட வாங்கலாம், ஈயத்தில் கூட, காப்பரில் வாங்கலாம். சின்னதாக ஒரு வேலு வாங்கி பைக்குள்ளே வச்சிங்க, பர்ஸில் வச்சிங்க. லேடிஸ் சரவண பவ மந்திரம் சொல்லுங்கள். தத்புருஷாய் வித்மகே மகாசேனாயி தீமகே தன்னோ ஸ்கந்த பிரஜோதகா. முருகப்பெருமானுடைய மந்திரங்களை சொல்லிட்டு வாங்க, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். மீனராசி யானமுடி மோதிரம் அவசியமாக போகணும். குரு வழிபாடு அவசியம் பண்ணணும். தேவானாஞ்ச ரிஷினாஞ்ச குருங்காஞ்சன சன்னிபம் புத்திபூதம் திரிலோகேசம் தன்னமாமி பிரகஸ்பதின்னு சொல்லுவாங்க. பிரகஸ்பதி தான், அவர் பார்வை நமக்கு கிடைக்கும், அனுகிரகம் கிடைக்கணும். குரு பார்வை வியாழக்கிழமைக்கு நேராக போய் குருவை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பாருங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், சைட்லலாம் பார்க்காதீங்க, நேராக பாருங்க, குருவை பாருங்க. அவர் பார்வை பிளஸ்ஸிங் கிடைக்கும். வயசில் யாரெல்லாம் பெரியவங்களை பார்க்குறீங்களோ நமஸ்காரம் பண்ணுங்க. குரு பார்வையை தான் நமஸ்காரம் நிறைய வாங்குங்க. பிளஸ்ஸிங், நன்னாரு 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 நன்னாருன்னு எல்லாரும் சொல்லணும். மீனராசிக்காரங்களுக்கு குறையே வராது. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா. எதனால? பிளஸ்ஸிங் வாங்கிறதுனால. அதனால் மீனராசிக்கு பிளஸ்ஸிங் தான் எல்லாமே. 3 ராசிக்காரர்களும் பிளஸ்ஸிங் வாங்கணும். அதில் மீனராசின்னு கொஞ்சம் அதிகமாக வாங்கணும். யானமுடி மோதிரம் போடுங்க. மஞ்சள் உடை கண்டிப்பாக நிறைய யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக மீனராசி பெஸ்ட்டாக இருக்கும். இந்த நீர் வைத்து வழிபாடு செய்வதை தயவு செய்து செய்யுங்கள். 10 இந்த பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 மாதம் தொடர்ந்து செய்யும் பொழுது 12வது மாதத்தில் 10 பாயிண்ட்டுமே முடிஞ்சிருக்கும், எல்லாமே கிடச்சிருக்கும். இது நிதர்சனமான உண்மை. வாங்கினவங்களுக்கு தெரியும், கிடைச்சவங்களுக்கு தெரியும். திருப்பி தொடர்ந்து இது செய்யுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். தாமரை மலர் நிறைந்த குளம், இல்லைன்னா அல்லிப்பூன்னு சொல்லுவாங்க, அங்கே பிள்ளையார் இருப்பார். குளத்தடி விநாயகர் எங்கேயாவது இருக்கும், இல்லை ஆத்தடி விநாயகர்னு சொல்லுவாங்க. அந்த ஆற்றுலேருந்து ஜலத்தை எடுத்து கல்யாணம் ஆகலைன்னா, குழந்தை இல்லைன்னா, இந்த 3 ராசிக்காரர்கள் வீடு கட்டலைன்னா, ஏதாவது வேலை கிடைக்கலன்னா நல்லா கவனிக்கணும். அரச மரத்தடியில் பிள்ளையார் இருந்தாலும் சரி, எதுக்கு குளம் இருக்கும், ஆற்றங்கரையில் குளம் இருக்கும், அங்கே பிள்ளையார் இருப்பார். நல்லா கவனிக்கணும். அல்லிப்பூவு தாமரை பூவு இருக்கிற குளமாக இருக்கணும். பூ இல்லாத குளத்தில் தண்ணி ஊற்றக்கூடாது. அடுத்தது ஓடுற தண்ணி, ஆறு, இங்கேருந்து தண்ணியை எடுத்துன்னு வந்து குடத்தில் எடுத்துன்னு வந்தால் நல்லது. பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணும். இல்லை நான் அபிஷேகம் பண்ண முடியலங்க, அங்கே விட மாட்டேங்கிறேன் அப்படின்னா, அங்கே யார் பண்ணுறாலோ அவளுக்கு எடுத்து கொடுங்க, தண்ணியை கொண்டு வந்து. நம்மளே பண்ணுறது ரொம்ப நல்லது தான். அப்படி பண்ணிவிட்டு அபிஷேகத்தை பண்ணிவிட்டு அவர்கிட்ட சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுங்க. முதல்ல அந்த தீர்த்தத்தில் நீராடுங்க. நீங்கள் நீராடிட்டு வந்து இங்கே அவரை நீராடணும். அப்புறமா சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. எதை பிரார்த்தனை பண்ணி செய்கிறீங்களோ அது சீக்கிரமாக நடக்கும். சும்மா விளையாட்டுக்கெல்லாம் இல்லை. நாங்கள்லாம் கண் கூட நிறைய பார்த்துருக்குறோம். பிரதோஷ காலத்தில் இந்த 3 ராசிக்காரர்களும் உமா மகேஸ்வரர் வழிபாடு அவசியம் பண்ணுங்க. கடகம், விருச்சகம், மீனராசிக்காரர்கள் உமா மகேஸ்வரர் வழிபாடு பிரதோஷ காலத்தில் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கடன் குறையும், வெற்றி கிடைக்கும், நிச்சயமாக முன்னேற்றம் ஏற்படும். கும்பகோணத்தில் திருச்சேரைன்னு ஒரு ஊர் இருக்கும், அவசியமாக போயிட்டு வாங்க 3 ராசிக்காரர்கள். திருச்சேரை, மீனம், விருச்சகம், கடகம், எந்த குறையும் வராது, நல்லது நடக்கும், தெய்வ பலம் இருக்குது.
இந்த ராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே தினசரி தீபாவளி கொண்டாட்டங்கள் தான். சரிங்களா? நல்ல விஷயத்தை பேசுவோம், நல்லதே நடக்கும், நிச்சயமாக குறை எதுவும் இல்லை. வாழ்த்துக்கள். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுபாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் ஆறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வும். பராசக்தி 16 செல்வத்தை கடகத்துக்கும் விருச்சகத்துக்கும் மீனத்துக்கும் கொடுப்பா. நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நீர் ராசிகளான உங்கள் ராசிக்கு நிச்சயமாக யானை எங்கெல்லாம் இருக்கோ அங்கே போய் ஆசீர்வாதம் வாங்குங்க. யானை இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் கண்டிப்பாக வாங்குங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கஜமுகனை வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும். 3 பேர் ஒரு தடவை பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்துருங்க, நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன்.